மூச்சரிக்க ஓடுறீங்க? எங்க அப்பா என்ன வெளியில விடாம வீட்டுக்குள்ளே அடைச்சு வச்சிருந்தாரு. வேற ஒரு மாப்பிள்ள முடிவு பண்ணி நாளை காலை நிச்சயதார்த்தம் நடக்கிறதா இருந்தது. அதான் தப்பிச்சு இவர் கூட ஓடி வந்துட்டேன். எங்க அப்பாவோட ஆளுங்க துரத்திட்டு வராங்க. அவங்களுக்கு தெரியாம நாங்க இங்க நுழைஞ்சிட்டோம். நீங்க உதவி பண்ண உயிரோட வாழ்வோம், இல்ல 2 பேரும் செத்துருவோம். முடிவு பண்ணிட்டோம். வாங்க. கொஞ்சம் இருங்க. இங்க பாரு அருணா, உன் கழுத்துல தாலி ஏறிட்டா உன் அப்பாவால ஒண்ணும் செய்ய முடியாது. சிவா, நீ கட்டு. ஏண்டா நிறுத்திட்ட? காட்டுற காட்டு. மருமகளே, என்னையா கூப்பிட்டீங்க? ஆமாமா, இப்பதான் நீ என்னுடைய உண்மையான மருமக, அதனாலதான் கூப்பிட்டேன். நீயே என் பையன் கல்யாணத்துல வந்து கத்துன கலாட்டா பண்ண. இந்த பொண்ணு காலத்துல ஏற வேண்டிய தாலி உங்க காலத்துல ஏறி போச்சு. என்னடா நம்மால ஒரு பொண்ணோட வாழ்க்கை வீணா போச்சேன்னு நான் எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டிருப்பேன், கவலைப்பட்டிருப்பேன், கண்ணீர் விட்டுருப்பேன். என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீ சாவகாசமா உங்க மாமியால கேட்டு பாருமா. எப்படியோ இப்ப நீயே அவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கிற போது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா. 10-12 ராகாலம் அதுக்குள்ள தாலி கட்ட சொல்லுமா. அட கட்டு. ஹலோ, வேலாயுதம் செட்டியா இருக்காரா? வேலாயுதம் செட்டியார் இருக்கணுங்கிற சாகணுங்கிறியா? ஓ இரியா, ஏன் ஃபைல்ஸ் வந்த மாதிரி கத்துற? எல்லாம் உன்னால வந்து உன் மகனால வந்தது. அவன் மட்டும் ஒழுங்கா என் பொண்ணு கட்டுல தாலி கட்டிருந்தா இப்படியே நடக்குமாயா? உன் பொண்ணு எவனையாவது இழுத்து ஓடி போயிடல? வெளியில தெரிஞ்ச அவமானம் நான் நினைச்சிட்டு இருக்கேன். உனக்கு அப்படியா தெரியும்? வீட்டுல இருக்கிற வயசு பொண்ணு வெளியில போன தெரியாம அங்க என்ன? அவங்க 2 பேரும் என் வீட்டுல இருக்காங்க. உன் வீட்லயா? 10 நிமிஷத்துக்கு முன்னாடி என் மருமக அவங்களுக்கு கல்யாணமே பண்ணி வச்சிட்டா. குப்புசாமி செட்டார, அவ என் கௌரவத்தோட விளையாடுறா. அப்புறம் மருமகன் கூட பார்க்க மாட்டேன், அவளை சும்மா விட மாட்டாயா? யோ, நீ அவளை என்ன பண்ணாலும் சரி, இப்போ ஒரு வயசுக்கு வந்த பொண்ணை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அப்படின்னு அவன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளதல்ல. அதை பத்தி எனக்கு கவலையே இல்ல. ஆனா உண்மை கௌரவம் கிடக்கூடாது. ஏன்னா நீ என்னுடைய டியர் மோஸ்ட் ஃப்ரெண்டு, புரியுதா? கம்ப்ளைண்ட் கொடுக்கத்தான் போறேன், உள்ள தள்ளத்தான் போறேன். அப்புறம் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். இந்த வீட்டுக்கு வரும்போது இந்த விவகாரம் எல்லாம் நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியுங்கிற மாதிரி காட்டிக்காரியா. நான் அப்படி ஏசுமுசலா பேசுவேன், அதெல்லாம் நடிப்பு, புரியுதா? 10 நிமிஷத்துல உன் பையனோட வரேன். என்னடா தியாக, சத்தம் ஜாஸ்தியா இருக்கு. எங்க பாவா? உள்ள இருக்கா? கூப்பிடுங்க. மருமகளே, மருமகளே. ஆமா, என்னையா வேலைதான்? என்ன மாமா? என்ன மருமகளே, உன்னதானே கூப்பிட்டா, அதுகளை கூட்டு வந்துட்டேன். விட்டா சந்தோஷமா இருப்பாங்களே. பாத்தீங்களா சார், கடத்தி தைரியம் பண்ணி பேசுறான்னு அரெஸ்ட் பண்ணுங்க. உன் மருமகளை எதுக்கு அரெஸ்ட் பண்ணா? என் மகளை கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா. என்ன பைத்தியமா பேசிட்டு 2 லவ் பண்ணிக்கிறேன், கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா. காதல் திருமணத்துக்கு கவர்மெண்ட் மெடல் கொடுக்குது, நீ என்ன கண்ணாடி போட்டு குதிச்சிருக்க? அப்ப நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? என் மருமகளை அரெஸ்ட் பண்ண சொல்ற, பாத்துட்டு சும்மா சொல்றியா? இப்ப பேசாம இருக்கீங்களா இல்லையா? நீ அரெஸ்ட் பண்ணி விட பண்ற பாக்கலாம். இது பாரு, இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. நான் உன்னை அரெஸ்ட் பண்ணணும். இவர் கம்ப்ளைண்ட் பண்ணா நீங்க அரெஸ்ட் பண்ணுவீங்களா? யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது என்னோட கடமை, தெரிஞ்சுக்கோ. ஆமா, இவங்களுக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன், ஆனா கடத்திட்டு வரல. ஓடி வந்தவங்களுக்கு உன் இஷ்டப்படி நீ கல்யாணம் பண்ணி வைப்பியா? ஓடி வந்தவங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கல? போலீஸ்காரங்க நீங்க பண்ணி வச்சா தப்பு இல்ல, ஒரு பொண்ணு நான் பண்ணி வச்சா தப்பா? லுக், இப்ப நீ அவங்களை அனுப்பி வைக்க போறியா இல்லையா? அனுப்ப மாட்டேன். உங்க மிரட்டலுக்கு நான் பயப்படவும் மாட்டேன். புருஷன்கிட்டயே திமிரா பேசுறியா? புருஷன்கிட்ட பேசல, ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறேன். ஓகே, இப்ப நான் புருஷனா சொல்றேன், அவளை அமுச்சுவே. என்ன சொன்னீங்க? புருஷன் புருஷன் சொன்னீங்க? ஆமா. மாமா என்ன ஏத்துக்கிட்டாரு மாமா. அவர் என்ன ஏத்துக்கிட்டாரு மாமா. என் புருஷன் என்ன பொண்டாட்டியே ஏத்துக்கிட்டாரு மாமா. ஐயோ, என் புருஷன் என்ன ஏத்துக்கிட்டாரு, அவர் என்ன ஏத்துக்கிட்டாரு. அதனால தயவு செஞ்சு இங்க போயிடுங்க சார். உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க. வரமாட்டியா? வாடி, நீ அவன் பின்னால போய் பம்பிட்டா வாடி. அட வாடி.
வாடின்னா வா. ஏய், வாடி வாடி, வாடின்னா Hold it. Hold it. வாடின்னா ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா வீட்டை விட்டு ஓடி வருவேன். வாடி. சார் ஒரு நிமிஷம். உங்க பொண்ணை தானே கூட்டிட்டு போக சொன்னேன். நீங்க இவர் பொண்டாட்டியில கூட்டிட்டு போறீங்க. இவர் கட்டின தாலியை கழட்டி கொடுத்துட்டு போங்க சார். இவ்வளவுதானே? தாலி எடு. ஏய், தாலி எடு. தரமாட்டேன். அட, தாலி எடுன்னு. ஏய், கழற்றி. என் கழுத்துல இருக்கிற தாலியை நீங்க கழட்டவே முடியாது. அப்படி கழட்டதா இருந்தா நான் செத்ததுக்கு அப்புறம் தான் அது நடக்கும். ஓஹோ, நீ செத்தா மட்டும் இல்லடி, அவன் செத்தாலும் கழுத்துல தாலி இறங்கும். யோ, என்னை சுட்டாரையா? பாத்தீங்களா பாத்தீங்களா, உங்க கண் முன்னாடியே சுட போறாரு. கொலை முயற்சி, அட்டெம்ப்ட் மர்டர். உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. Hey, mister. சும்மா சார். எங்க யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நான் ஆக்ஷன் எடுப்பேன், அது என் டியூட்டி அப்படின்னு நீங்க தானே சொன்னீங்க. போய் அரெஸ்ட் பண்ணுங்க. ஐயோ, சும்மா சார். நான் சும்மா மிரட்டலுக்காக. போங்க. ஏயா, காக்கி சட்டை போட்ட நான் ஒருத்தன் இருக்கும் போதே நீ சுட முயற்சி பண்றியே, நான் இல்லன்னா நீ என்ன பண்ணிருப்ப? பாத்தீங்களா பாத்தீங்களா, இவர்னால இவங்க உயிருக்கு ஆபத்துன்னு உங்களுக்கே தெரிஞ்சு போச்சுல. ஆபத்துல இருக்கிறவங்களை காப்பாற்ற வேண்டியது உங்க கடமை, அதாவது ஒரு போலீஸ் அதிகாரியோட That's கடமை. அதனால இவங்களுக்கு நான் இங்க பாதுகாப்பு கொடுக்கறேன், இவருக்கு நீங்க அங்க பாதுகாப்பு கொடுங்க. ஆமா, நட நடையா நடையா. டமாலிடல் டப்பிமா ஏ மாமா நரி இடுப்பு சுத்தி திருப்பி பாருமா. என்ன மருமகளே, குஷி மூட்ல இருக்கு அவளுக்கு? ஆமா மாமா, நான் குஷியா இருக்கேன். நினைச்சது சாதிச்சிட்டேல. நீங்க மாமா பேத்தாஸ் மூட்ல இருக்கீங்க. நான் நினைச்சது நடக்கலையில. ஓ, போய் பாடுங்க. டமாலிடல் டப்பிமா ஏ கமானு இடுப்பு சுத்தி திருப்பி பாருங்க. உங்களுக்கு ஒருத்திய கையில பிடிச்சாச்சு, வழக்கம் போல வேண்டாதான். கொப்பனுக்கு மட்டும் நல்ல சாவே வராதுங்கிற. ஓ, வாக்கு எப்ப பலிக்க போகுதோ? மாமா மாமா, உங்களதான் தேடிட்டு இருக்கேன். என்ன மருமகளே, பச்சை பசேர் பசுமையா இருக்க? மனசு குளுகுளுன்னு இருக்குல்ல. கல்யாணம் பண்ணி வச்சாச்சு, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணோம். கொஞ்சம் ரூம் திறந்து விடுங்க. நீ ஒண்ணு, நான் பெத்ததுகளுக்கு ரூம் திறந்து விடுறது இல்ல, ஹால்ல படுத்துட்டு இருக்காங்க. இதுகளுக்கா திறக்க முடியும்? நீங்க ரூம திறக்கலைனாலும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும். எப்படி நடக்கும்? ஏமா, சர்க்கரை எழுதி நக்கரை நினைக்குமா? ரூம் இல்லாம எப்படி ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும்? 4 செவத்துக்குள்ள நடக்கிறத நடு ஹால்ல நடக்க வைப்ப. No! No! All doors open! வளரு வாந்தி வாந்தி வளரு. ஐயோ, என்னங்க வளரு வாந்தி எடுத்துட்டா. ஐயோ மாமா, வளரு வாந்தி எடுத்துட்டா. எல்லாரும் கேளுங்க, வளரு வாந்தி எடுத்துட்டா. என்னங்க வளரு வாந்தி எடுத்துட்டா. அத்தை, வளரு வாந்தி எடுத்துட்டா. என்னங்க, நம்ம மருமக வயித்துல வளர்ற குழந்தை நல்ல சிகப்பா அழகா பிறக்கணும். அதுக்கு என்னென்ன டானிக் உண்டோ அதெல்லாம் நீங்க கரெக்டா டாக்டர்கிட்ட கேட்டுங்க. இது பாரு, குழந்தை ஆரோக்கியமா இருக்கிறது வேணா மருந்து வாங்கி தரலாம், அழகா இருக்கிறதுக்கு, அதுவும் மகன் ஜாடையில இருக்கிறதுல மருந்து வாங்கி தர முடியுமா? ஆனாலும் உனக்கு பேராசை. பேராசை இல்லைங்க, பேரம் பேத்தி ஆசைதான். சரி, நீங்களாம் இங்கே இருங்க, நான் டாக்டரை பார்த்து பேசிட்டு வரேன். சரி. வெக்கத்தை பாரு. வணக்கம் டாக்டர். அடடே, வாங்க வாங்க. என்னங்க திடீர்னு? ஒண்ணும் இல்ல, நம்ம மருமக உண்டாயிருக்கா. அப்படியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். கையெல்லாம் இருக்குது டாக்டர். இப்போ அந்த குழந்தை எத்தனை மாசம்னு துல்லியமா சொல்ல முடியுமா? சொல்லலாமே, ஸ்கேன் இருக்கு. அதே மாதிரி அந்த குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா சொல்லாமல? ஓ, சொல்லலாம், அதான் ஸ்கேன் இருக்கு. அப்படியே டாக்டர், அந்த குழந்தைக்கு என் மகன் தான் தகப்பனான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது மிஷின் இருக்கா டாக்டர்? என்னங்க இது? நான் உங்க குடும்ப டாக்டர்னு சொல்லிக்கிறதுல எவ்வளவோ பெருமைப்படுறேன். நீங்களே உங்க குடும்பத்தில் உள்ளவங்களை பத்தி வெட்டி பெருமை பட்டு என்ன டாக்டர் பிரயோஜனம்? இப்போ ஒரு குழந்தை பிறகுனா புருஷனும் பொண்டாடி சேரணுமா வேண்டாமா? ஆமா. தாண்டா சேர வருது இல்லையே, கண்ணுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஹால்ல தானே படுக்க வச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது எப்படி? இப்போ புராண காலமா இருந்ததுன்னா சூரியனுக்கு பிறந்து சந்திரனுக்கு பிறந்து புருடா விடலாம். இப்ப அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுறது இல்ல. என் மருமதான் ஏதோ தப்பு பண்ணிருக்கா. மருமகங்கிறவ மக மாதிரி, ஆனா நீங்க வீட்டுக்கு வந்த மருமகளே சந்தேகப்படுறீங்களே. நீங்க எல்லாம் ஒரு மாமனாரு,
நியாயமா சந்தேகப்பட வேண்டியது உங்க மகன். அவர் சந்தேகப்படல, சந்தோஷப்படுறாரு. ஏன் அது ஏன் உங்க மரமண்டிக்கு ஏற மாட்டேங்குது? இந்த விஷயத்துல நீங்க இப்படி காவல் இருந்தாலும் உங்களை ஏமாத்திட்டு அவங்க சந்தோஷமா இருக்க தெரியாதா? அது ஏன் நீங்க யோசிக்க மாட்டேன்றீங்க? நீங்க பெத்த 4 பிள்ளைங்களை பத்தி யாராவது சந்தேகப்பட கேட்டிருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? நீ எல்லாம் ஒரு மனுஷன். அப்பா கிட்டே திமிரா பேசுறியா? என்ன அடிச்சிட்டீங்க. உங்க அப்பா என்ன கேட்டார்னு சொன்னா கொலையே பண்ணிருவீங்க. அப்படி என்ன கேட்டாரு? அண்ணி வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா உங்க அண்ணனா இல்லையான்னு கண்டுபிடிக்க மெஷின் இருக்கான்னு கேட்டாரு.